என் குழந்தை வந்து இப்பதான் ப்ரீ கேஜி ஜாயின் பண்ணிருக்கா. அவளுக்கு வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து 1,20,000 சார். டியூஷன் ஃபீஸ் ஓகே அக்செப்டட். ஸ்மார்ட் போர்ட் ஃபீஸ் வாங்குறாங்க, மிஸ்லேனியஸ் ஃபீஸ் ஒன்று வாங்குறாங்க, மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் ஒன்று வாங்குறாங்க, புக் ஃபீஸ் சொல்லிட்டு அதுக்கு 5,000 ரூபாய் வாங்குறாங்க, மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு குழந்தைக்கு 1,20,000 ரூபாய். இப்போ நான் என்னோட செகண்ட் டாட்டரை ஜாயின் பண்ணணும் இன்னொரு அடுத்த வருஷத்துல. அதே இது எப்படி இருக்குன்னா, சும்மா போற ஓனான பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்டுறதுக்கு அப்புறம் ஐயோ குத்துதே குடையுதுன்னு சொல்லிட்டு கதறுவாங்கல்ல, அந்த மாதிரி கதை தான் இது. உங்க வீட்டு பிள்ளைய யாரும் கழுத்து பிடிச்சி அப்படி எடுத்துட்டு வந்து எங்க ஸ்கூல்ல தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு யாரும் கேட்கல, நீங்க தான் போயிட்டு சேர்க்கறீங்க. அவங்க 1 லட்சம் 2 லட்சம்னு கேக்குறாங்க, நீங்க கொடுக்குறீங்க. அவங்க கேக்குறாங்க, நீங்க கொடுக்குறீங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்க கேக்குறாங்க, நீங்க கொடுக்குறீங்க. நான் ஒரு பொருளை விற்கிறதுக்கு 1 கோடி ரூபா கூட சொல்லுவேன், அதை வாங்க நீங்க ரெடியா இருக்கிறீங்கன்னா நான் அதே வேலைக்கு தான் விற்பேன். உங்களுக்கு புரிஞ்சுதா? சரி, இருந்தாலும் என் பிள்ளைக்கு தரமான பள்ளிக்காக தான் நான் அந்த ஸ்கூல்ல போயிட்டு சேர்க்கறேன்னு ஒரு கருத்தை முன் வைப்பீங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, தான் பெருமைமிகு வாழ்வு வாழ வேண்டும் என்றால் என் பிள்ளைகளை நான் பள்ளியில் படிக்க வைத்தால் மட்டுமே நான் ஒரு மிகப்பெரிய கௌரவ தோற்றத்துடன் வாழ்வேன் இந்த மக்கள் மத்தியில் என்ற ஒரு மனநிலை இல்ல மனநோய் இருக்குது. இதுல நல்ல பண வசதி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டு போயிருவாங்க. அவங்க 1 கோடி ரூபாய் கேட்டா கூட அந்த ஸ்கூலுக்கு கட்டி அவங்க பிள்ளையை படிக்க வச்சிருவாங்க. ஆனா இதுல பாதிக்கப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நடுத்தர குடும்பமும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லோயர் கிளாஸ் மட்டும்தான். இவங்க எப்படின்னா புளிய பார்த்து பூனை சூடு போட்ட கதை தான். என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க அந்த ஸ்கூல்ல தான் அவங்க வீட்டு பிள்ளையை படிக்க வைக்கிறாங்கன்ற ஒரே காரணத்திற்காகவே, அந்த ஒரு கௌரவத்துக்காகவே சேர்க்கிற மனநிலை. என் அக்கா வீட்டு பசங்க, என் மச்சான் வீட்டு பசங்க, என் சொந்தக்காரங்க அவங்களாம் அந்த ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறாங்க, அந்த மாதிரி தனியார் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறீங்க, அதனால நான் அங்கேயே படிக்க வைப்பேன். என் பிள்ளை மட்டும் என்ன குறைச்சலா, நானும் அப்படி படிக்க வைப்பேன். ஆனா எங்க வீட்டுல சோத்துக்கே வழி இருக்காது. இல்லப்பா நீ 1000 சொல்லு, நான் கடன் பட்டு கூட என் பிள்ளைய நான் படிக்க வைப்பேன். என் பிள்ளைக்கு தரமான படிப்பு பிரைவேட் ஸ்கூல்ல தான் கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிடைக்குதா? என்கிட்ட கேள்வி வைப்பீங்கல்ல? அதே சூடு சொர்ண ரோசத்தோட நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கணும். 10 ரூபாய் வந்து குவார்டர் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பெரிய அரசியல் கேம்பெயின் பண்ண நம்ம ஒரு இது, ஒரு சாராய பாட்டில் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு அதுக்கு பேசுற நீங்க, அதுக்கு போராடுற நீங்க, ஏன் ஒரு அரசு பள்ளியில தரமான பள்ளி கல்வி வந்து கொடுக்க முடியல அப்படிங்கறத எத்தனை மக்கள் கேட்டு போராட்டம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? ஏன் தனியார் துறை மட்டும் தான் வந்து தரமான கல்வியை கொடுக்க முடியும், ஒரு அரசு துறை கொடுக்க முடியாது நீங்க நினைக்கிறீங்களா? எவ்வளவு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அரசாங்கம் சொந்தமாக உயர்தரமான கல்வியை இலவசமா வழங்கி கொண்டு இருக்கிறது. ஏன் அதை நம்ம ஊர்ல பண்ண முடியாதா? சாத்தியமே இல்லையா? பல லட்சம் கோடி புழங்குற ஊரியா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட? இப்படின்றதுக்குள்ள பண்ணிட்டு போலாம். ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் பிசினஸ் போயிருக்குது, அது உங்களுக்கு புரியாது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் காட்டிலும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்களோட திறமைகள் ரொம்பவே அதிகம். அதுக்காக நான் தனியார் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்கள்லாம் வந்து திறமையே இல்லைன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, அப்படிலாம் நான் சொல்ல வரல. அவர்களும் திறமையானவர்கள் தான். ஆனா அவர்களை காட்டிலும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கு அதிக அனுபவங்கள் வாய்ந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா 200 பேர் உட்கார வச்சு கூட கம்பைன் கிளாஸ் பண்ணி டீச்சர்ஸ் பாடம் எடுப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்களா இருந்தா உங்களுக்கு புரியும், பின் டிராப் சைலண்ட் மெயின்டைன் பண்ண முடியும். அதே போல டிசிப்ளின் ஒழுக்கம் எல்லாமே அவங்களாலையும் சொல்லி தர முடியும். அங்க கேட்கக்கூடிய மனநிலையில பசங்களும் இருக்க மாட்டானுங்க, ஏன்னா அந்த சூழல் அந்த கட்டமைப்பு அப்படி இருக்குது. அங்க அது புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நல்ல ஒரு காம்பவுண்ட் செவர் போட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டு வச்சு அந்த நிறைய மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு தான் அந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் போகுது. ஆனா அரசு துறையில இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சுவர் கூட இருக்காது, ஓப்பன் பிளேஸ், சுவர்ல பெயிண்ட் கூட ஒழுங்கா ஒட்டி இருக்காது, அந்த மாதிரி இருக்கிற பில்டிங்லாம் இருக்குது. அப்போ இங்க யார் மேல பிரச்சனை நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம்? அரசு மேலதான் பிரச்சனை, இல்ல அந்த அரசு ஏற்று வரக்கூடிய தலைவர்கள் மீது பிரச்சனை. உங்களுக்கு புரிஞ்சுதா? அப்போ ஒரு தனியார் பள்ளியில் கொடுக்கக்கூடிய அதே வசதியை ஒரு அரசு துறை அரசு பள்ளிகளில் கொடுக்க முடியும், இது சத்தியமா முடியும். ஆனா ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? இதை எதிர்த்து நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்ல இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் நான் வந்து இலவசமான கல்வியை கொடுப்பேன், உயர்தரமான அரசு பள்ளியை தனியார் மையத்துக்கு ஈக்குவலா நான் கொண்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்களை தான் நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஏன் இந்த டாபிக்ல நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா பேசுறோம்னா, ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பத்துல ஒரு ஆண்டு செலவுன்னு சொல்லிட்டு கணக்கு பாக்குறப்போ தான் பிள்ளைக்கு படிக்க வைக்கக்கூடிய செலவுகள் தான் அதிகமா போயிருக்கும். அப்போ எவ்வளவு பெரிய பணப்புழுக்கம் இந்த இடத்துல செலவாகுது. இப்போ இலவசமான கல்வியை உயர்தரமான கல்வியை ஒரு அரசு கொடுத்துருச்சு தனியார் மையத்துக்கு ஈக்குவலா அப்படின்னா, இப்போ இந்த பணம் எல்லாம் அந்த குடும்பம் வேற செலவுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை முன்னேறும். இதுதான் அடிப்படை அரசியல். இத எவ்வளவு பேர் புரிஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க? யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. எல்லாம் மேடம் மினிக்கியா ஜினுக்கச்சக்கன்னு ஓடுனுக்கிறீங்க. என்ன கலாய்க்கிற நினைக்காதீங்க, கோவலாம் அவ்வளவு இருக்குது மனசுக்குள்ள. இஷ்டத்துக்குன்னு ஒரு ஓட்டு பட்டனை போயிட்டு அடுத்துறது, எதுக்கு போடுறோம், ஏன் போடுறோம், எதுக்காக போடுறோம், எதையும் யோசிக்கிறது இல்ல. அப்புறமா வந்துட்டு அழுதலாம். என்ன இது சொல்லுங்க? என்ன எனக்கு கோவம் வருதுங்க இந்த மாதிரி வீடியோல. ஒண்ணு என் கண்ணிலையாவது மாட்டாம இருக்கணும், என் கண்ணில் மாட்டினா எனக்கு அவ்வளவு பேச வருது. நான் என்ன பண்றது சொல்லுங்க? ஒண்ணு நம்மளுடைய மக்களின் மனநிலை மாறணும். மனநிலை இல்ல அந்த மனநோய். அவங்க வீட்டு பிள்ளை படிக்க வைக்கிறதுனால நானும் இங்க படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறது இல்லையா? ஏன்னா உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா நீங்க இப்படி புலம்ப மாட்டீங்க. அப்போ பணம் இல்லாம கஷ்டப்பட்டு போய் சேர்க்கறதுனாலதான் புலம்புறீங்க. அப்படியே இது ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தாலும் அந்த தரமான கல்வி இல்லைன்னு சொல்றீங்களா? அதுக்கு நீங்க அரசு கிட்ட தான் கேட்கணும், அப்படியேப்பட்ட கவர்மெண்ட் தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இது வரைக்கும் யாரும் ஒரு தரமான கல்வியை கொடுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கேட்டு போராடினதை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அப்படியே இலவசமான கல்வியை நான் கொடுக்குறேன், அதுவும் அரசு துறையை வந்து நல்ல தனியார் பள்ளிகளுக்கு இணையா அதுக்கும் மேல நான் கொண்டு போறேன், காலேஜ் முதற்கொண்டு நான் ஃப்ரீயா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர்களையும் நீங்க திரும்பி கூட பார்த்தது கிடையாது. சொன்ன ஒரு ஆளு சீமான் மட்டும்தான்.
உடனே சீமானுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றேன்னா நான் சொல்ல வரல. நீங்க போட்டா போடு, போடாட்டி போங்க. ஆனா இப்படி கதறிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து கேளுங்க. இலவசமான கல்வியை உயர்தரமான தனியார் பள்ளிக்கு ஈக்குவலா கொடுங்க எங்களுக்கு. கேளுங்களேன், நான் எதுவும் சொல்லல, கேளுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது 10வது மாடியில் பணமெத்தையில் படுத்து தூங்குவதுதான் பெருமை மிகு வாழ்வு என்று மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் தருவாயில் நான் முதல் மாடியில் வாழ்ந்தாலும் நான் ஒருவேளை உணவை நல்ல நிம்மதியாக சாப்பிட்டு விட்டு எனக்கு நல்ல தூக்கம் வருமே, ஆனால் நான் உலகத்தின் மிக சிறந்த பணக்காரனா நான் நினைக்கிறேன். நம்ம ஐயா காமராஜர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, 4 பேர் என்ன மதிக்கணும்னா என்கிட்ட பணம் இருந்தாதான் வருவானுங்க அப்படின்னா எனக்கு அப்படி மானங்கட்ட பணமே தேவையில்ல போயான்னு. சாகரப்போ முதலமைச்சரா இருந்து செத்த அப்போ கூட அவர் பாக்கெட்ல 10 ரூபா இருந்தது சொல்லியிருப்பாங்க. அப்படியாப்பட்ட சிஎம் எல்லாம் நீங்களா தோக்கடிச்ச ஊர் தானே நீங்களா எப்பவுமே நெய்ய வெண்ணெய் அப்படி தூக்கி விட்டுட்டு சாக்கடையில போயிட்டு முக்கிட்டு ஐயோ ஏன் கதற ஒரு கூட்டம் தான் என் தமிழ்நாட்டு மக்கள். கதறுங்கள். ஆனா மனவேதனையுடன் தான் நான் சொல்றேன், உங்களை நக்கல்லாம் நான் அடிக்கல. இதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பாப்பீங்கல்ல, உங்களுக்கு இதெல்லாம் புரியணும். உங்களை கிண்டல் பண்ணியோ நக்கல் அடிச்சு உங்க மனநிலை உடைக்கிறது என்னுடைய எண்ணம் இல்ல. யோசிப்பீங்களா? இப்படி சொன்னா வச்சு கொஞ்சமாவது யோசிப்பீங்களா? அடிப்படை அரசியல் என்ற புரிதல் உங்களுக்குள்ள வருமாங்கிறது தான் என்னுடைய கேள்வி.